இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட் திருவிழித்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அவர் நம்மோடு உறவாடுகிறவர். ஒரு தாயை போல தந்தையை போல ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். இதோ இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற இறை வார்த்தை எரேமியா புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை ஆண்டவர் காட்டுகிறார். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். உன்னை விடுவிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர்கள் முன் அஞ்சாதே. ஆண்டவர் எரேமியை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் அவரை ஒரு இறைவாக்கினராக ஆண்டவர் ஏற்படுத்தி அனுப்புகிறார். அப்பொழுது எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, நான் எப்படி போய் நான் சொல்லிட்டோம், எனக்கு சரியா பேச வராது அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடம் எரேமியா சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் நீ பயப்படாத, ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாத, நான் உன்னை விடுவிக்க உன்னோடு கூட இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, பலவிதமான இன்னல்கள் உண்டு. அனைத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பயப்பட தேவையில்லை, நம்ம கலங்க தேவையில்லை. இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் பயணம் செய்கிற பொழுது, நாம் பணி செய்கிற பொழுது, நம் வீட்டிலே பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ உலகம் முடியவரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்பொழுதும் பயணிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு பயம் தேவையில்லை. ஐயோ எனக்கு வேலை கிடைக்கவில்லையே, ஐயோ நான் நோய்வாய்ப்பட்டு படுத்து இருக்கிறேனே, ஐயோ என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, என் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க முடியவில்லையே என்று நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படக்கூடாது, நோயை குறித்து பயப்படக்கூடாது, பகைவர்களை குறித்து பயப்படக்கூடாது. ஏனெனில் நம் ஆண்டவர் விடுவிக்கிறவர், ஆண்டவர் விடுவித்து நம்மை பாதுகாக்கிறவர். ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோம். சங்கீத ஆசிரியர் தாவீது சொல்லுவார், ஆண்டவரே உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உமது வார்த்தையை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன் என்று சொல்லுவார். திருப்பாடல் 119:11 இவ்வாறு சொல்லுவார். மேலுமாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இருப்பதை நாம் நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு பயணிக்கிறார். என் வலது கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு ஆண்டவர் நம்மோக்கு வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும், ஆண்டவரை விசுவசிக்க வேண்டும். ஆண்டவர் பலவிதமான வல்லமைகளை நமக்கு கொடுக்கிறார். பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். சோதனையிலிருந்து விடுவிக்க நமக்கு பலம் தருகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கலங்காதீர்கள், திகையாதீர்கள். இதோ உனக்கு உதவி செய்கிறவர் நான் ஒருவர் இருக்கிறேன் என்று இதோ இந்த நாளிலே எங்களுக்கு சொல்வதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிற ஆண்டவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு உதவி தேவைப்படுகிற பொழுது ஆண்டவரே, உம்மை நாடி ஓடி வர எங்களுக்கு கிருபையை தாரும். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்ப தேவைகளை சந்திப்பீராக எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், போற்றுகிறோம்.
உங்கள் அருமையேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை